நம்ம ஐயனார் துணை சீரியல்ல அதிரடியான நெறைய விஷயங்கள் நடக்க போதுங்க. அதை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ முழுசா பாருங்க. அனீஷ் சேரனுக்கு ஃபோன் பண்ணி, "நாங்க ஊருக்கு போறோம் பையா. சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அங்க அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அத நடக்க விட மாட்டேன்னு" சொன்னாரு. சேரனுக்கு சந்தா அழுதுட்டு போன ஞாபகமும், அனீஷ் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்திலே இருக்கு. சோழன் ஓனர் ஃபோன் பண்ணதால டிராவல்ஸ்க்கு போறாரு. ஓனர் சோழன் கிட்ட, "சோழா என்னால கல்யாணத்துக்கு வர முடியலடா. என்னடா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோழன் சோகமாவே இருக்காரு. ஓனர் சோழனோட முகத்த பார்த்துட்டு, "டேய் சோழா, என்னடா இப்படி மூஞ்சி வச்சிருக்க? என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோழன் ஓனர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அத கேட்டுட்டு சோழனோட ஓனர், "டேய் என்னடா சினிமால நடக்கிற மாரி நடந்திருக்கு. சாரிடா, அது தெரியாம உன்கிட்ட இப்படி கேட்டுட்டேன்னு" சொல்லி சோழனோட ஓனர் மன்னிப்பு கேட்கிறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சேரன நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிரும்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்படி நடந்து போச்சு. யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லி சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சந்தாவ பத்தி விசாரிக்கிறாங்க. "அனீஷ் பாய் ஃபோன் பண்ணாரு வானதி. சந்தாவ பீகார் கூட்டிட்டு போறாங்களாம். சந்தாவ அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அங்க கூட்டிட்டு போறாங்க. இப்போதைக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களாம். அனீஷ் பாய் எப்படியாவது சமாளிச்சிடுறேன்னு சொல்றாரு. இங்கேயே சமாளிக்க முடியல. அங்க எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. சேரனனை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வானதின்னு" சொல்லி வானதி கிட்ட பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பாண்டியன். "சேரனனுக்கு கல்யாணம் நடந்துரும். அடுத்து நம்ம கல்யாணம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். கடைசியில இப்படி ஆகி போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. இத கேட்ட உடனே பாண்டியனுக்கு செம கோவம் வருது. "இங்க என்ன பிரச்சனையில இருக்கும்? இப்ப கூட உன் விஷயத்த பத்தி தான் யோசிக்கிற வானதி" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு பாண்டியன். சேரன் வேலைக்கு போகுமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சேரனுக்கு மைண்ட் ஃபுல்லா சந்தாவோட நினப்பு தான் இருக்கு. திடீர்னு சந்தா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. சேரன் அந்த போன் காலை பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாகறாரு. போனை உடனே அட்டன் பண்ணி, "சடா நல்லா இருக்கியாமா? எங்க இருக்க? எப்படி இருக்கேன்னு" சொல்லி விசாரிக்கிறாரு. ஆனா அங்கேருந்து சந்தாவோட அழுகு குரல் மட்டும் தான் கேக்குது. "சந்தா அழாதம்மா, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வரேன் அங்க" அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. "இல்ல நீங்க இங்க வராதீங்க. நீங்க இங்க வந்தா உங்கள கொன்றுவாங்க" அப்படின்னு சொல்லி சந்தா அழறாங்க. "அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீ எங்க இருக்குன்னு சொல்லுன்னு" சேரன் கேக்குறாரு. "நாங்க இப்ப பீகார் போய்கிட்டு இருக்கோம். நான் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னைய எங்க மாமாவோட கல்யாணம் பண்ணி வைக்க தான் அழைச்சிட்டு போறாங்கன்னு" சொல்லி கதறி அழுகுறாங்க. சந்தாவோட அழுகு குரல் கேட்டு சேரனால பேசவே முடியல. சேரனும் அழுக ஆரம்பிக்கிறாரு. சந்தா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.